ஏரிக்கரையில் தலையில் பலத்த காயங்களுடன் சடலமாக கிடந்த கணவன். சடலத்தை மீட்டு விசாரணையில் இறங்கிய போலீசாரின் கேள்விகளுக்கு முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்த தாய் மகன். மகனுடன் சேர்ந்து கணவனை கொலை செய்துவிட்டு ஏரியில் வீசியது அம்பலம். கணவனை தனது மகனோடு சேர்ந்து மனைவியே கொலை செய்தது ஏன்? கொடூர கொலைக்கான பின்னணி என்ன? காலை நேரம் வெள்ளாகுளம் கிராமத்துல உள்ள ஏரிக்கரையில இருந்து சாமுண்டீஸ்வரிங்கிற பெண்ணும் அவங்களோட மகனும் கத்தி கதறி அழுது இருக்காங்க. இந்த அழுகை சத்தத்தை கேட்ட கிராம மக்கள் உடனடியா அந்த ஏரிக்கரைக்கு போயிருக்காங்க. அங்க சாமுண்டீஸ்வரியோட கணவர் ராஜா கழுத்து மற்றும் தலையில பலத்த ரத்த காயங்களோட உயிரிழந்து கிடந்திருக்காரு. அடுத்து கிராம மக்கள் எல்லோரும் சாமுண்டீஸ்வரியையும் அவங்களோட மகனையும் சமாதானப்படுத்தி இருக்காங்க. அடுத்து காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் பண்ண சிறுவன், சார் 3 நாளைக்கு முன்னாடி எங்க அப்பா மீன் பிடிக்க போனாரு, அவரு ரொம்ப நேரமாகியும் வீட்டுக்கு வரல, அதனால நானும் எங்க அம்மாவும் அவரை கிராமம் ஃபுல்லா தேடினோம். அப்ப வீட்டுக்கு பின்பக்கத்துல உள்ள ஏரிக்கரையில எங்க அப்பா ரத்த வெள்ளத்துல உயிரிழந்து கிடந்தாரு, அவரை யாரோ கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி இருக்கான். இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சுட்டு விசாரணையில இறங்குனாங்க. அடுத்து உங்க கணவர் யார் கூட மீன்பிடிக்க போனாருன்னு உயிரிழந்தவரோட மனைவி கிட்ட கேட்டு இருக்காங்க போலீஸ். அதுக்கு மனைவி, என் கணவர் தனியாத்தான் மீன்பிடிக்க போனாருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு அடுத்து 15 வயது சிறுவனை தனியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. அப்போ எங்க அப்பா மீன் பிடிக்க தனியா போகல, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கூட போனாருன்னு சொல்லி உளறி இருக்கான். தாயும் மகனும் மாறி மாறி பதில் சொன்னது போலீஸுக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதனால போலீஸ் 2 பேர்கிட்டையும் கிடுக்குப்படி விசாரணையில இறங்குனாங்க. அதுலதான் பல உண்மை தகவல்கள் வெளிவந்துச்சு. திருவண்ணாமலையில உள்ள வெள்ளாங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த ராஜாவுக்கு சாமுண்டீஸ்வரிங்கிற மனைவியும் 2 மகள்களும் 15 வயசுல ஒரு மகனும் இருக்காங்க. வேண்டாத சேர்க்கையால மது போதைக்கு அடிமையான கணவன் ராஜா கூலி வேலைக்கு போயிட்டு டெய்லி ஃபுல் போதையில தான் வீட்டுக்கு திரும்புவாராம். அடுத்து மது போதையில மனைவியை போட்டு அடிக்கிறது, 3 பசங்களையும் போட்டு அடிக்கிறதுன்னு அட்டகாசம் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வீட்டுல பசங்க படிப்புக்காக சேர்த்து வச்ச பணத்தையும் திருடிட்டு போய் குடிச்சே அழிச்சிருக்கார். இதனால கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டு இருக்கு. இதுக்கடையில ராஜாவுக்கு வேற ஒரு பெண் கூட தொடர்பு ஏற்பட்டதா கூறப்படுது. இதனால ராஜா சரியா வீட்டுக்கு வராம இருந்திருக்காரு. கணவனோட நடவடிக்கையை பார்த்த மனைவி அவர் கூட பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. நமக்கு 3 பசங்க இருக்காங்க, ஆனா அதையெல்லாம் மறந்துட்டு சரியா வேலைக்கு போகாம டெய்லி மது குடிச்சிட்டு வீட்டுக்கு வர்றீங்க, இப்போ இன்னொருத்தி கூட பழகிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என் மேலையும் பசங்க மேலையும் பாசமும் இல்ல, அக்கறையும் இல்ல, உங்களால நம்ம குடும்ப மானமே போகுதுன்னு சொல்லி இருக்காங்க. இதை கேட்டு கடும் ஆத்திரமடைஞ்ச கணவன், நான் என் இஷ்டத்துக்கு தான் இருப்பேன், நான் யார் கூட வேணும்னாலும் பேசுவேன், ஆனா நீ என்ன கேள்வி கேட்க கூடாது, இதெல்லாம் உனக்கு பிடிக்கலனா உன் பசங்களை கூட்டிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போயிருன்னு சொல்லி இருக்காரு. ராஜாவோட இந்த பேச்சால அவரோட 15 வயது சிறுவன் தந்தை மேல கொலை வெறியில இருந்திருக்கா. சம்பவத்தன்னைக்கு ராஜா ஃபுல் போதையில வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ மனைவி தன்னோட கணவனுக்கு சாப்பாடு எடுத்து வைக்கலன்னு கூறப்படுது. இதனால ஆத்திரமடைஞ்ச கணவன் சாப்பாடு எடுத்து வைக்க சொல்லி மனைவி கூட சண்டை போட்டு இருக்காரு. அடுத்து தன்னோட 3 பசங்களையும் அடிச்சிருக்காரு. இதை பார்த்து கோபமான சாமுண்டீஸ்வரி அங்க கிடந்த சுத்தியில எடுத்து கணவனோட தலையில ஓங்கி குத்தி இருக்காங்க. அடுத்து கை கால் கழுத்துன்னு எல்லா இடங்களையும் தாக்கி இருக்காங்க. இதுல சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்த ராஜா ரத்த வெள்ளத்துல துடிச்சு உயிரிழந்துட்டார். தந்தை உயிரிழந்ததை பார்த்து பயந்து போன சிறுவன் தன்னோட தாய் கூட சேர்ந்து சடலத்தை டிஸ்போஸ் பண்ண திட்டம் போட்டு இருக்கான். அதுபடி நைட்டோட நைட்டா தாயும் மகனும் தந்தையோட உடலை வீட்டுக்கு பின்பக்கத்துல உள்ள ஏரியில வீசிட்டு தன்னோட தந்தைய யாரோ அடிச்சு கொலை பண்ணிட்டதா நாடகமாடி இருக்காங்க. ஆனா சாமுண்டீஸ்வரியும் 15 வயசு சிறுவனும் அழிச்ச முன்னுக்கு பின் முரணான பதில வச்சு அவங்க தான் கொலையாளிகள்னு கண்டுபிடிச்ச போலீஸ் சாமுண்டீஸ்வரிய அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 15 வயசு சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியில அடைச்சிட்டதா கூறப்படுது.